வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது வாழை இலையோட பயன்கள். வாழை இலைனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும், அதில் ஏன் சாப்பிட்றோம், அதை ஏன் பழங்காலத்துல இருந்தே நம்மளோட முன்னோர்கள் எந்த ஒரு விருந்தாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணமாகட்டும் மற்ற எந்த ஒரு விருந்து நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் தட்டு பயன்படுத்த மாட்டாங்க, வாழை இலை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ முன்னோர்கள் அதை பயன்படுத்திருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒரு அறிவியல் இது இருக்குது. வாழலையில சாப்பிட்டோம்னா, தட்டில் சாப்பிட்றத விட வாழலையில சாப்பிட்டோம்னா ஒரு 4 படி சோறு அதிகமாக தான் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுவையை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த வாழை இலைக்கு உள்ளது. ஏன் அப்படி இருக்குது? வாழை இலை நம்ம சூடாக இருக்குது சாப்பிடும்போது அந்த வாழை இலையோட சேர்ந்த அந்த வாழை இலையில் உள்ள அதாவது பச்சையம் என்ன செய்யுதுன்னா, நமக்கு உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது பச்சையம். அது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரித்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இன்னொன்று, அந்த வாழை இலையில் இந்த பாலிபினால்ங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால அது நம்மளோட வயதான தோற்றம், வாழ்க்கை முறை நோய்கள் மற்றும் ஒரு சில புற்றுநோய்களை எல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த இதுக்கு இருக்கு. சுற்றுச்சூழலுக்கு மாசு எந்த ஒரு மாசும் ஏற்படுத்தாது. எப்படின்னா, இப்போ இந்த காலத்தில் நாகரிகம் கருதி இந்த பிளாஸ்டிக் தட்டு, பச்சை கலரில் இலை போல வடிவத்தில் உள்ள பேப்பர் பிளேட் அதுலெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏன்னா வாழை எல்லா நேரமும் கிடைக்கிறதும் இல்லை, அது விலை அதிகங்கிறதுனால அந்த பொருளாதார ரீதியாக பொருளாதாரத்தை கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதை சிக்கனம்னு நினச்சி இந்த பேப்பர் தட்டிலெல்லாம் பரிமாறுறாங்க. ஆனால் அதில் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாட்டில் இருக்கிற சுவை கூட அந்த பேப்பர் பிளேட்டில் சாப்பிடும்போது நம்ம கட்டு சாதம் கூட வாழையில தான் கட்டி கொண்டு போவாங்க. வாழையில கட்டி ஒரு பேப்பரில் பொதிஞ்சு தான் கொண்டு போவாங்க. எங்கேயுமே கட்டு சாதம் எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் கட்டுவாங்க. எப்படின்னா வாழையிலையும் இந்த அடுப்பில் காட்டி லேசாக வாட்டிக்கிடுவாங்க. எதுக்கு வாட்டுறாங்கன்னா, வாழையில எந்த தண்ணிலையும் கிளியாது, நன்றாக வாட்டிட்டு அதுக்கப்புறம் அது சோறு அந்த கூட்டுகள் எல்லாமே வச்சு குழம்பு வேணால் தனியாக எடுத்துக்கிடுவாங்க, இல்லை குழம்பெல்லாம் போட்டு விரசி கூட அதில் வச்சு பார்சல் போடுவாங்க. இல்லைன்னா அந்த கலவை சாதங்கள்லாம் கொண்டு போனாங்கன்னா, சுற்றுலாலாம் போகும்போது கூட நிறைய பேர் 2 நாளைக்கு கூட சாப்பாடு அதில் செய்து கொண்டு போகிறாங்க. கெடவே கிடாது. என்ன ஆனாலும் வாழை இலையில் கொண்டு போகும்பொழுது அது கிடாது. இதனால கெட்டு சாதமும் இன்னும் அதிக சுவை கூடிவிடும். இல்லை சாப்பிட்டோம்னா கீழே தூக்கி போட்டோமா ஒரு வாரத்திலே அது மக்கி அப்படி தண்ணிலாம் மழைலாம் பெருக்கா போதும், அது அப்படி மண்ணோடு மண்ணாகி அது உரமாகத்தான் போகும். மண்ணுக்கு உரம் வாழை. அதனால வாழையில ரொம்ப விசேஷம்.